எப்ப திருப்பி அடிக்கலாம்னு இருக்கீங்க? தெரியாது. சரி, ஓகே. எஸ், இப்போ உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பார்த்த ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி அழுகிற சீனுக்கு வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்தது அப்பா டெத் டைம். இதுக்கப்புறம் இந்த சீனுக்கு வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியா எந்த சீன் இருக்கும்? ஆக்சுவலி எல்லாத்துக்கும் எப்ப போடுற ஒரே எஃபர்ட் தான். நமக்கு எங்க ஸ்பேஸ் கிடைக்குதோ நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எல்லாமே நல்லா தான் இருக்கும். நம்ம பண்றது இன்னும் தானே நம்ம பண்ண மாட்டோம்ல. எல்லாமே நல்ல பண்ணணும்னு தானே நம்ம பண்ணுவோம். சோ அது எப்படி போகுதோ ஓகே. யார் கூட நடிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், யார் கூட நடிக்கிறப்ப ரொம்ப ஈஸியா பண்ணா இருக்கும்? யார் கூடன்றத விட சிச்சுவேஷன் எப்படி மாறுது அது மாதிரி தான். எனக்கு பர்டிகுலரா இவங்கன்னு சொல்லிட்டே இருக்காது இல்ல. இப்போ அங்க இப்போ அவர் சொன்னார்ல கரிகாலன் வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுவாரு, அப்ப அவரோட நடிக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். அந்த மாதிரி கேக்குறேன். அவங்களே சொல்லலாம். ஏன்னா கரிகாலன் அப்படிதான் நடந்தது. ஏன்னா அவங்க பண்ணனாலதான் ஃபுல்லா நாங்க ரொம்ப நேரம் ஆக்சுவலி சிரிச்சுட்டு இருந்தோம். அவ்வளவு நேரம் சிரிச்சோம். எல்லாரும் அங்க ஒரு ஆள் சிரிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா அந்த சீனோட க்ளோஸ் வந்து நெக்ஸ்ட் டே தான் எடுத்தோம். மாஸ்டர் ஃபுல்லா எடுத்துட்டோம். அது டைம் ஆயிருச்சு. ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணனால திரும்ப நெக்ஸ்ட் டே தான் க்ளோஸ் எடுத்தோம். ஓகே. அப்பவுமே வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து சிரிக்க வச்சு க்ளோஸ் நடிக்க முடியாம ரொம்ப சேலஞ்சிங்கா பண்ணிட்டாங்க. அந்த சீன் சேலஞ்சிங்கான சீன் பர்டிகுலரா கேட்டா அந்த சீன் தான். ஓகே. ரொம்ப சேலஞ்சிங்கா பண்ணோம். பேக் இந்த ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி நான் சேலஞ்ச் பண்ணி இந்த சீனை பண்ணிருக்கோன்றது மாதிரி.